நான் நேத்து ஒரு பாட்காஸ்ட் போட்டிருந்தேன்ல. ரோஹித் வந்துட்டு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணியிருந்தான். என்னன்னு, இந்த மாதிரிடா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கணக்குல வைடா. இந்த மாதிரி பாட்காஸ்ட்ல அவங்கள பத்தி பேசு. நான் அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஏன் இவன் இப்படிலாம் பேசுறான்னு பார்த்தா, குரூப் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. சரி, நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு லோகேஷ்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ரோஹித் மெசேஜ் பண்றேன்டா, என்ன பண்றேன்னு தெரியல. அப்ப லோகேஷ் சொல்றான், நம்ம ஏன் குரூப்பை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சரி, நானும் லோகேஷும் வந்துட்டு மாத்தி மாத்தி ஃபர்ஸ்ட் மெசேஜ் போட்டிருந்தோம். எவனும் ரிப்ளையே பண்ணல. எவனும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்ணோம், உடனே எல்லாரையும் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டேக் பண்ணும்போது ஒவ்வொருத்தனா வெளில வர ஆரம்பிச்சான். பத்தாவதுக்கு என் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு டேக் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ என் ஃப்ரெண்ட் அக்ஷிதா சொன்னா, டேய் ஏன்டா எல்லாரையும் இப்ப கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு. எல்லாரையும் பேச வைக்கதான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். எதுக்கு இப்ப எல்லாரும் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான். உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிட்டான், நாகி எல்லாம் மாறிட்டான் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நானும் இப்படி மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ணிருந்தோம் எல்லாரும். உடனே யார் யாரெல்லாம் மெசேஜை பார்த்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன் இன்ஃபோக்கு போயிட்டு. அப்போ என் ஃப்ரெண்டு சுதர்ஷன் பார்த்துட்டு இருந்தான். சுதர்ஷன் நாங்க செல்லமா மாமான்னு தான் கூப்பிடுவோம் எல்லாருமே. மாமா மெசேஜை பார்த்ததும் எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். உடனே மாமாவுக்கு வந்துட்டு ஒரு ரெக்கார்டிங்கை போடுறேன். டேய் மாமா அப்படின்ட்டு. என்னடா பண்ற அப்படின்னு போட்டிருந்தேன். அதை பார்த்த உடனே மாமா கால் பண்ணிட்டான். இவன் தாங்க இப்ப ஹீரோ ஆஃப் தி பாட்காஸ்டே இன்னைக்கு. சரி, வழக்கமா அவன்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தேன். என்னடா பண்ற, என்ன பண்ணிருக்க, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு. அவனுக்கு ரீசெண்டா உடம்பு வேற சரியில்லாம போயிடுச்சு. அதான் என்னென்ன கேட்டுட்டு இருந்தேன். அப்ப அவன் சொல்றான், உடம்பெல்லாம் ஓகே தான்டா அப்படின்ட்டு. சரி, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க லைஃப்ல அப்படின்னு கேட்டா அவன் சொன்னான். ஒரே ஷாக் எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த கதையை ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எங்க மேம் ஒருத்தவங்க இருந்தாங்க. மாமாவை ரொம்ப கலாய்ப்பாங்க. இந்த மாதிரி பட்டனை போடுறா, ரொம்ப ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை ட்ரீட் பண்ண மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஜாலியா தான் பண்ணாங்க. யாரா இருந்தாலும் உள்ள வலிக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது வந்துட்டு நான் மாமாட்ட கேட்பேன் ஒவ்வொரு நாள், என்னடா மாமா பண்ண போற அப்படின்ட்டு. மாமா சொன்னான், இந்த மாதிரி எனக்கு டிரைவிங் தான் வரும், அதனால ஒரு வண்டி வாங்கி ஓட்டலான் இருக்கேன்டா அப்படின்னா. சரி, ஓகே மாமா, என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னு. அப்படி இருந்த பையன் இப்போ வேதாந்தூன்ற ஒரு கம்பெனில 30K வாங்குறான். ஃபர்ஸ்ட் பெங்களூர் போன புதுசுல டெக்வேதுன்ற ஒரு கம்பெனில 7K சேலரி வாங்கிட்டு இருந்தான். அது எப்படின்னா, கஸ்டமர்ஸை கவர் பண்ணி உள்ள போடணும், கஸ்டமர்ஸை கவர் பண்ணி ஆட் பண்ணும் அவங்கள உள்ள கம்பெனிக்குள்ளார. அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால ஒரு 7 நாள் இருந்துட்டு வெளில வந்துட்டான். அவங்க மாமா அவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதனால அவன் வெளில வந்துட்டான். அவனுக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவன் நல்லா பேசுவான், நல்லா பசங்களோட நல்லா பழகுவான், நல்லா இது பண்ணுவான். அதனால கஸ்டமர்ஸையும் ஈஸியா கவர் பண்ணிட்டான். சிஆர்எம்ங்கிறது வந்துட்டு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். அது எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியாதுங்க. கிளாஸ்லயே ஹையஸ்ட் பேக்கேஜ் மாமா தான் வாங்குறான். என்னைக்கு அந்த மேம் வந்துட்டு மாமாவை அப்படிலாம் சொன்னாங்களோ, அப்ப நான் நினைப்பேன், ச்சே, மாமாலாம் என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா மாமா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் மிஸ் யூடா மாமா. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நல்ல நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கிற இடமே தெரியாம இருந்துட்டு இப்போ அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல வந்திருப்பாங்க. அவங்க கதையெல்லாம் என்கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம பாட்காஸ்ட்ல சொல்லிடலாம். பாய்.